இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸ் தான் ரொம்ப பெருசா பேசப்படுது. ஆனா அந்த வாய்ஸ்க்கு பதிலா லத்தி சார்ஜ் பண்ணி அவங்கள அடிச்சு, கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, ரத்தம் ஒழுக ஒழுக இழுத்துட்டு போறது, தூக்கிட்டு போறது இத மட்டும் தான் நம்ம பதிலா பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னுமே நெறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இவ்ளோ பேர் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன கவர்ன்மெண்ட் கேட்கணும். செகண்ட் திங் டெமோக்ராட்டிக் ரைட்ஸும் ஃப்ரீடம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும். வயலன்ஸ்க்கு பதிலா எங்களுக்கு ஆன்சர் வேணும். பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. பின்ன எதுக்காக ப்ரொடெஸ்டர்ஸ் மேல நடந்த போலீஸ் ஆக்ஷன்ஸ் இன்னுமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இது மட்டும் தான் நம்மளோட கேள்வியா இருக்கு. அதனால தான் டெல்லியில ஆரம்பிச்ச மூவ்மெண்ட்க்கு சப்போர்ட்டா சென்னை, கோவா, பெங்களூரு, ஹைதராபாத் பல இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு ஸ்டூடெண்டோட பிரச்சனை இல்லைங்க. அவர் என்டையர் ஜெனரேஷன் இஸ் இன்வால்வ் ஹியர். ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா எங்கள் குரல் கேட்கப்படணும். ஒரு நாட்டோட ஃபியூச்சர் யாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபியூச்சர் தான் இன்னைக்கு நடு ரோட்ல நிக்குது ஜஸ்ட் டு அட்ரஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம். ஆனா அவங்கள அடிச்சு கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு வீடியோஸை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டெமோக்ரஸி அப்படின்றது ஓட் போடுறது மட்டும் இல்லைங்க, தப்புனா கேள்வி கேட்கிற உரிமையும் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த ப்ரொட்டஸ்டோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல. பட் ஹியூஜ் சல்யூட் டு எவ்ரி பிரேவ் சோல் ஸ்டாண்டிங் தேர். அங்க இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் பயமும் தாண்டி இத்தனை நாளா போராடிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்க்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அப்போஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எல்லா பக்கமும் ஒண்ணுதான், ஒரு ஸ்டூடெண்டோட குரல் கேட்கப்படணும். இந்த வீடியோ உங்க ஒப்பீனியனை மாத்துறதுக்காக இல்ல, ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சா போதும். பிகாஸ் எவ்ரி ஜெனரேஷன் இஸ் ரிமெம்பர்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் வாட் இட் அக்செப்டட் but for the question it dared to ask.